இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீகளுக்கு 2 பேர்கிட்டையும் விளக்கு இருந்துச்சு. காலம் ஆக ஆக தாமதம் என்பது உங்கள் விளக்கினுடைய எண்ணெய் என்ன பண்ணும்? நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா, டிலே ஆக 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 உங்கள் ஜெபம் குறையுது. ஆமாம் தானே? இத்தனை வருஷம் நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. அப்போ ஃபஸ்ட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வைராக்கி இப்போ இல்லை, குறைஞ்சி போச்சு. ஆமாவா இல்லையா? எப்பவுமே டிலே தாமதம் என்பது பயங்கரமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் தாமதம் ஆகும் பொழுது அந்த தாமதிக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோன்றது கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா, வேத புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் தாமதம் ஆன உடனே ஆகார கூட சேர்த்தது என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? எப்பொழுதுமே நிறைய பேர் தாமதம் ஆகும்போது தவறான முடிவு எடுப்பாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை துணைக்காக காத்திருப்பாங்க. டிலே ஆன உடனே யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா போதும், இப்போ கல்யாணம் பண்ணால் போதும் அப்படி ஆயிரும் ஒரு கட்டத்தில். பார்த்துருக்கீங்களா? இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தேவ சித்தம், பொண்ணுக்கு 25 வயசு இருக்கும்போது தேவ சித்தத்துக்காக ஜெபிச்சு ஜெபம், பொண்ணுக்கு 31 வயசு ஆன உடனே என்ன ஆகாது? இப்போ தேவ சித்தத்துக்கு அதிகமாக ஜெபிக்க என்ன வராது? ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு வந்துடும். காலம் ஆக ஆக முடிவுகள் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? தவறா எடுக்கார். வேத புத்தகத்தில் சாமுவேல் வர கால தாமதம் ஆன உடனே சவுல் பலி செலுத்திட்டார். நம்ம தானே? மோசே வர கால தாமதம் ஆன உடனே ஆரோன் என்ன பண்ணார்? கன்றுக்குட்டி செஞ்சுட்டார். இன்னைக்கு தாமதம் ஆக ஆக தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு என்ன பண்ணுறதான் தாமதம் தான் காரணம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவு தாமதம் ஆனாலும் நான் கர்த்தருக்காகத்தான் காத்திருப்பேன். ஆப்ஷன் பிக்கு நான் போகவே மாட்டேன். மோசே வர தாமதம் ஆன உடனே கன்றுக்குட்டி செஞ்சது போல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதம் ஆன உடனே வேறு வழியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுறோம்? முயற்சி செய்கிறோம். அந்த ஒரு சின்ன முயற்சி பெரிய ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுது? கொண்டு வந்துடுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆயத்தம் என்கிற விளக்கு, ஹல்லேலூயா, இந்த ஆயத்தம் என்கிற விளக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் முடிக்க போகிறேன். இந்த விளக்கை குறித்து நம்ம ஆயத்தத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது இங்கே இருக்கிற எத்தனை பேர் உள்ளான மனசுலேருந்து உண்மையாக சொல்ல முடியும், கர்த்தருடைய வருகைக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் அதுக்காக ஆயத்தமாகிறேன். சரி, அதெல்லாம் நான் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் நான் பண்ணல. ஒரு நாளைக்கு ஒரு முறையாகிலும் பரலோகத்தை குறித்து நினைக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு ஏசப்பா வருவார், நம்ம பரலோகம் போவோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அதை மறந்தே போயிட்டோம். பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான் தெரியுமா? கீழே இம்மைக்குரியவர்களே காண்பிச்சு ஒரு நாள் இயேசு வரும்போது, ஆண்டவரே இருங்கப்பா, இட்லி சட்டியில் இட்லி வச்சுருக்கேன், எடுத்து போட்டு வாட் பாக்ஸில் போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி நிறைய பெண். அப்படி தான் நம்ம நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா பிசாசு நம்மளை ஒரு வட்டத்தில் சுற்ற வைக்கிறானா இல்லையா? எதையோ ஒன்றை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வச்சு எப்போ பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்குறான் பிசாசு. செய்கிறானா இல்லையா? பார்த்தீங்களா? ஒரு கட்டத்தில் நிறைய பேர் என்ன, இப்போ நான் மினிஸ்ட்ரி பண்ணுறதை பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்களும் வாலிப பருவத்தில், நான் யூத்தாக இருந்து நாங்கள் மினிஸ்ட்ரி செய்யும் போதெல்லாம் ஒரு ப்ரேயர் டீமில் அழகாக போய் நிறைய ஊழியம் செய்வோம். வெளியில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம் செய்வோம். அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்ன பார்த்து, நானும் வாலிப பருவத்தில் இப்படி தாம்மா உற்சாகமாக ஊழியம் செஞ்சேன், அதுக்கப்புறம் பாருங்கள் நிறைய பொறுப்புகள் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவ்வளோதான், எல்லாம் போயிடுச்சு, இப்போ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியறதில்ல, ஒன்றுமே பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டிங்கெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது நான் வாலிப பருவத்தில் ஒரு முடிவு எடுத்தேன், ஆண்டவரே எதுவுமே நான் உங்களுக்காக ஓடுற ஓட்டத்தை நிறுத்தவே கூடாது. அப்படி முடிவு எடுத்து தான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருக்கிறேன். அல்லேலூயா. என் மூத்த பிள்ளை கற்பத்தில் இருக்கும் போதும் பயங்கர பலவீனம், பயங்கர வியாதி, சும்மா எல்லா பெண்களுக்கும் வர மாதிரி வாமிட், எனக்கு அந்த மாதிரி கேட்டகரி எனக்கு இல்லை. எனக்கு ப்ரெக்னன்சியில் வர்ற அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ரேரஸ்ட், ரொம்ப ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே வருகிற ஒரு பிரச்சனைகளை தான் நான் சந்தித்தேன். அப்படி தான் மூத்த பிள்ளைக்கும் பலவீனமாக இருந்தேன். ஆனால் கொஞ்சம் பலன் கிடைச்ச உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி ஒரு வாரம் டெலிவரி நடக்கிற வரைக்கும் போய் ஓடிக்கிட்டே ஊழியம் செஞ்சேன். இப்போயும் மறுபடியும் 2வது பிள்ளைக்காவது நமக்கு என்ன இருக்காது, அந்த பலவீனம் இருக்காதுன்னு பார்த்தா அது மாதிரி இல்லை, அதை விட 2 மடங்கு இப்போ கூடுது. அவனுக்கு எவ்வளோ நான் பலவீனப்பட்டிருந்தனோ அதை விட அதிகமாக பலவீனம். அப்போயாவது மருத்துவர்கள் ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த டைமெல்லாம் நான் போய் அட்மிட் ஆகும்போது எங்கள் டாக்டர்ஸ்க்கே ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறது, இந்த அம்மாவை எப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளப்புறதுனே அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்ன பண்ணி ஒன்று சரி பண்ணுவாங்க, திருப்பி இன்னொரு பிரச்சனை, ஒன்று சரி பண்ணுவாங்க, இப்படியே அடுத்தடுத்த பலவீனம். கொஞ்சம் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தோன்னா நான் மறுபடியும் ஆண்டவருக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்பயும் நான் சொல்கிறேன், டெலிவரி வரை ஓடுவேன். அவன் என்ன பிரச்சனைகளுக்கும், அவன் எப்போ என்னை வந்து ரொம்ப பலவீனப்படுத்துறானோ அப்போ எனக்கு இன்னும் வைராக்கியம் வரும். அல்லேலூயா. அவன் நான் எப்பவுமே அப்படி தான், எப்போ வந்து என்னை பிசாசு ஜெபிக்க முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படியே படுப்போம், அப்படி படுத்துரு நீ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லுவான்ல, அப்போ எனக்கு தெரிஞ்சோம் இது பிசாசு தான். எப்போ நான் புரிஞ்சுக்குவேன், அப்படி புரிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, நான் அப்படியே எழுந்து உட்காந்து கட்டிலையாகி உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன தெரியுமா? எதிர்த்து நிற்கிறதா என்ன சொல்லுங்கள்? அவன் எதை செய்யாதன்னு சொல்கிறானோ அதை செய்யறது, அவன் எதை செய்யின்றானோ அதை செய்யாமல் இருக்கிறது, அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. அப்போ தான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? புடவையை தூக்கி மடிச்சு கட்டி ஏசு நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதா? பிசாசை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி, அவன் என்ன சொல்கிறான், நீ படுத்து தூங்கு, நீ நிறைய வேலை செஞ்சுட்டேன்னு சொன்னான்ல, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் கொஞ்சம் போய் படுத்துருங்க, ஒரு 1/2 மணி நேரம் சும்மா படுத்து கூட, அதுக்கப்புறம் எழுந்து சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன பண்ணுங்க, சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கைகளை உயர்த்தி, நான் சொல்கிறேன் பெரிய பலன், உங்கள் 2 கையும் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க.
நீங்க அந்த வசனம் சொல்லுகிறபடி புலம்பல்ல கரங்களை, உன் இருதயத்தை உயர்த்துவது போல உன் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற போகுது, உங்க குடும்பத்தை கரை சேர்த்த போகுது. எவ்வளவு இருளுக்குள்ள நீங்க இருந்தா கூட இன்னைக்கு கர்த்தர் உங்களை விளக்க ஏற்றி அனுப்ப போறார். நீங்க உங்க வீட்டுக்குள்ள போகும்போதே உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள், அல்லேலூயா, இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போகும்போது எனக்கு தெரியும் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார் இந்த கடைசி ஜெபத்துல. நான் நம்புறேன் இயேசுவின் நாமத்தை. எத்தனை பேர் நம்புறீங்க? நிச்சயமா செய்ய போறார். இப்போ ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்ற போறார். இப்போ ஒரு அக்கினி நம்மளுக்குள்ள பற்ற வைக்க போறார். இப்போ ஒரு புது எண்ணெயை இடிச்சு பிழிஞ்ச, இவ்வளவு நாள் உங்களை பிசாசு இடிச்சு பிழிஞ்சான். அவன் நினைச்சான் இடிச்சு பிழிஞ்சு உங்களை முடிச்சிடலான்னு. ஆனா அவனுக்கு தெரியாது இந்த இடிச்சு பிழியறதுனால தான் உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் வெளியே வந்துச்சுன்னு. சத்துரு எதை நமக்கு பாதகமாய் செய்யறானோ அதையே ஆயுதமா கர்த்தர் நமக்கு மாற்றுவார். நம்புறீங்களா? பிசாசு ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனையின் வழியாக உங்களை மடங்கடிக்க நினைச்சா அதே பிரச்சனையின் வழியாக உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்க விளக்கை ஏற்ற போகிறார். நீங்க ஆயத்தமாகணும். எதுக்கு தெரியுமா? உலகத்துல எவ்வளவோ வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு ஜெபிப்பீங்க, அதை கர்த்தர் செஞ்சிருவாரு. திருப்பி நாளைக்கு இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ஜெப குறிப்பு வரும். ஆனா இப்படியே ரொட்டேஷன்ல நீங்க ஜெபிச்சுட்டே இதுக்காகவே ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்காம ஆண்டு வரும்போது நம்ம போகணுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் வரும்போது? ஏன்னா அவர் அது சீக்கிரத்தில் வருகிறார். அவர் அது சீக்கிரத்தில் வருகிறார். தாமதிக்கிறார் என்பதனால நம்ம ஓகே அவர் லேட்டா வராரு அப்படின்றதுனால நம்ம உலகத்தையே யோசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை நம்புறீங்களா? இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ரெண்டையும் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு என்ன தெரியுமா நாள்? இருளுக்கு ஒரு முடிவு. ஆமென். மங்கி எரிகிற திரிகள் எல்லாம் இப்ப எப்படி தெரியுமா மாறப்போகுது? பிரகாசிக்கிற வெளிச்சமா. நீங்க எப்படி தெரியுமா மாற போறீங்க? மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஒரு வெளிச்சம் ஒரு மனுஷிக்குள்ள இருந்தா அந்த வெளிச்சம் மலை மேல இருக்கும், உயர்வுகள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல விளக்கு, ஒரு விளக்கு எரிஞ்சா அந்த விளக்கு தண்டின் மேல இருக்கும். அது கட்டிலின் கீழே இருக்க முடியாது, அதை கட்டிலின் கீழே வைக்க முடியாது. உங்களை மறைக்க, உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தா அந்த வெளிச்சத்தை கட்டில் போட்டோ மூடி போட்டோ இந்த உலகத்தின் எந்த கிரியைகளாலும் மறைக்க முடியாது. உங்க ஸ்தானம் என்ன தெரியுமா? விளக்கு தண்டு. உங்க ஸ்தானம் என்ன தெரியுமா? மலை மேல் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்தா போதும். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வெளிச்சம் உங்க குடும்பத்தின் சகல இருளையும், தலைமுறையா ஒரு இருள் உங்க குடும்பத்தை பின்தொடருது, தலைமுறையா ஒரு வியாதி உங்க குடும்பத்தை பின்தொடருது, தலைமுறையா தரித்திரம் உங்க குடும்பத்தை பின்தொடருது. குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் எப்பொழுதுமே சில குடும்பத்தில் பார்த்தீங்களா தொடர்ச்சியா ஆண்கள் டார்கெட் பண்ணப்படுவாங்க. ஆமா தானே? இந்த குடும்பத்தில் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும். இந்த குடும்பத்தில் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த தலைமுறையில ஒரு உயர் பதவிக்கு போன ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. இப்படி தலைமுறைகளை தாண்டி இருளின் ஆதிக்கங்கள், எகிப்தின் கிரியைகள், அமலேக்கின் வல்லமைகள் வந்து கொண்டிருக்கோனா இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு கர்த்தர் பற்றி எரிய வைக்கிற இந்த அக்கினி அதை எல்லாம் விழுங்க போகுது. நம்புறீங்களா? எனக்குள்ள ஒரு அக்கினி இன்னைக்கு எரிய போகுது. இந்த அக்கினி விழுங்க போகுது. அல்லேலூயா. பரலோகத்தின் அக்கினியினுடைய, இந்த உலகத்தின் அக்கினி தான் தண்ணி ஊற்றினா அணையும். ஆனா பரலோகத்திலிருந்து வருகிற அக்கினி தண்ணீரை நக்கி போடும். அல்லேலூயா. ஆமாதானே? ஆமாதானே? எலியாவின் மூலமாய் கர்த்தர் வானத்திலிருந்து இறக்கின அக்கினிய தண்ணீர் ஒண்ணுமே செய்யலை. அக்கினி தண்ணீரை நக்கி போட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இருள்! எலியா வாழ்ந்த காலம் இருளின் காலம். ஆமாதானே? எஸ். மோசே பிறந்த காலம் இருளின் காலம். இயேசு பிறந்த காலம் இருட்களின் காலம், ஒரு இருளை போல இருந்த காலம் தான். ஆனா அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு விளக்க, பெண்களாகிய ஒவ்வொரு விளக்கை ஏற்றி வைத்துட்டே இருந்தார். அவர் அந்த விளக்கை ஓரத்துல வைக்கதான் அந்த சின்ன சின்ன விளக்கின் வழியாக பெரிய பெரிய ராஜாக்களும் பெரிய பெரிய இரட்சகர்களும் இயேசுவும் பிறந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வார்த்தை, பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்யணும்னா ஒரு ஸ்திரீ தன்னை விட்டு கொடுக்கணும். ஒரு ஸ்திரீ தன்னை விட்டு கொடுக்கணும். நீங்க இன்னைக்கு யோசபாத்தை போல இன்னைக்கு நீங்க செய்ய போகிற அந்த சின்ன சின்ன ஜெபங்களும் கிரியைகளும் ஆராதனைகளும் உங்கள் ஆயுத்தங்களும் கர்த்தருடைய பெரிய பெரிய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரப்போகுது. நம்புறீங்களா? சொல்லுங்க. கையை எப்படி அசைச்சு சொல்லுங்க. நான் இனி மங்கி எரிகிற திரி இல்லை. நான் இனி மங்கி எரிகிற திரி அல்ல. அல்ல. அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்கிறது இல்லை. இது வரைக்கும் ஜெபிக்க முடியலன்னு யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜெபத்தை முடிச்சுட்டு போய் இதுக்கப்புறம் உங்க ஜெபத்தை யாராலும் நிறுத்த முடியாது. இரவு நேரத்துல கர்த்தர் உங்களை எழுப்பி விட போறாரு. அதிகால நேரத்துல கர்த்தர் உங்களை எழுப்பி விட போறாரு. கர்த்தர் உங்க கண்கள்ல ஒரு பெரிய 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 தரிசனங்களை காண்பிக்க போகிறார். உங்க வலது கையை நீங்க உயர்த்தி ஜெபிக்கும் போதே உங்களுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் பிரியறத பார்க்க போறீங்க. உங்க காலை எடுத்து வைக்கும் பொழுதே பெரிய யோர்தான்கள் பின்னிட்டு திரும்புறத பார்க்க போறீங்க. உங்க வாய் அசையும் பொழுதே எரிகோக்கள் கீழே விழுறத பார்க்க போறீங்க. ஷாகனா மதுரா